லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். அன்றைக்கு தென்னகம் என்ற போது பேசினோம் திராவிடம், இன்றைக்கு தன்னகம் என்ற வந்தபோது வாழ வேண்டும் தமிழகம். தமிழன் என்ற பார்வையை தந்தது ஜல்லிக்கட்டு. இனி திராவிடன் என்ற போர்வை போதும் என்பது ஓரங்கட்டு. தமிழன் என்ற பார்வையை தந்தது ஜல்லிக்கட்டு, இனி திராவிடன் என்ற போர்வை போதும் என்று ஓரங்கட்டு. ஜல்லிக்கட்டு தந்தது நல்ல தீர்ப்பாயம், இதிலே தலை நிமிர்ந்து விட்டது தமிழ் சமுதாயம். முடிய வேண்டும் திராவிட ஆட்சிகளின் அத்தியாயம், உழைக்க வேண்டும் தமிழர் ஆட்சி இது கட்டாயம். இரண்டு திராவிட கட்சிகளிடத்திலும் தெரிகிறது தேய்மானம். இதையும் மீறி திரும்பவும் அவர்களிடத்தில் தமிழ்நாட்டை வைக்கக்கூடாது அடமாடம். தமிழா பொங்கட்டும் இனமாடம். இரண்டு திராவிட கட்சிகளை மீறி தூக்க வேண்டும் தலை, அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் விடுதலை. உருவாக்கி காட்டுவோம் ஒரு மாற்று அணி, உண்மையிலே அதுதான் தமிழ்நாட்டுக்கு நாம் செய்யும் நல்ல பணி. அப்போதுதான் தமிழ்நாட்டை விட்டு விலகும் இப்போது இருக்கும் மூடு பணி. பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு குறுக்கு வழியில் முற்பட்டு அணை கட்ட இன்றைக்கு முற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த தீர்மானத்தை மத்திய அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும். இதற்காக வருகின்ற பிப்ரவரி 9 வியாழக்கிழமை கோவை மாநகரிலே தெற்கு தாலுகா ஆபீஸ் எதிரிலே செஞ்சிலுவை சங்கம் அருகிலே ஒரு கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். லட்சிய திமுக தலைவன் என்பதையெல்லாம் மீறி லட்சிய தமிழனாக இறங்க இருக்கிறோம் களம். இனி இன உணர்வோடு காப்போம் தமிழர் நலம். லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்திர சென்னை தியாகராய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம்.